ஓகே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூரோ நியூசிலாண்டுடைய மார்க்கெட்டை சார்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஏற்கனவே இந்த மார்க்கெட்டை நம்ம காலையிலே அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான மூமெண்ட்டுன்னு சொல்லி நம்ம காலையில் அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூவிட்டி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதாவது 5 மினிட்ஸ் உடைய ஃபேர்வெல் கேப்பை மெடிகேஷன் பண்ணி மேலே அப்ட்ரெண்டில் இருந்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணால் ரீடெஸ்ட் கிடைக்கும், இந்த ஃபேர்வெல் கேப்பில் ரீஎன்ட்ரி போகலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் என்ட்ரி வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் வரும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ரெசிஸ்டண்ட்டு கீழே இறங்கி கரெக்டாக அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்டேட் கொடுக்கும்போது மார்க்கெட் இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. இங்கேயே நம்ம என்ட்ரி போடலாம் தான் சொன்னோம். இங்கே என்ட்ரி கிடச்சா நீங்கள் இங்கே என்ட்ரி போடுங்க, ஆனால் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் உள்ளே வரும்போது ஃபேர் வேல்யூ கேப்லேயோ இல்லைனா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் என்ட்ரி போடுங்க நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதையும் தாண்டி மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வந்து என்ட்ரியை வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து இப்போ டார்கெட்டுக்கு போயிடுச்சு. இந்த நம்ம கொடுத்த என்ட்ரி காலையில் கொடுத்தது நம்ம சரியாக வேலை செஞ்சுருக்குன்றதுக்கான ஒரு அப்டேட்டு பதிவு தான் இது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.